எனவே இந்த 2026 தேர்தல் என்பது எவராலும் கணிக்க முடியாத அளவிற்கான இது ஒருபடியான தேர்தலாக இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கு. சட்டமன்ற தேர்தல் மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரணும், இந்த விட்ட ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறத அவங்களும் தீவிரமாக களமாடுகிறார்கள். முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் தான் தாவேக்காவுக்கு வரும். ஏன்னா அவர் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றோம் அப்படிங்கிறவங்க தனித்துவம் களம். இப்போ அவர் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களும் பல பேர் ஏற்கனவே பல அரசியல் கட்சிகளில் இருந்து இப்போ என்ன கான்செப்ட் வந்துச்சுன்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். குறைஞ்சபட்சம் 1000, அதிகபட்சம் 6000 ரூபாய் ஒரு வாக்குக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. அங்கே போய் திரும்ப வீடியோல ஓப்பனாவே பேசலாம். நாங்கள் அரூர் கேட்டோம், அரக்கோணம் கொடுத்தாங்க. நாங்கள் பல்லாவரம் கேட்டோம், இவங்க பண்ருட்டி கொடுத்துருக்காங்க. பெண்கள் வாக்குகளை பெருமளவு ஈர்ப்பதற்கு விஜயை தனித்து விடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக ஒரு பின்னணியிலிருந்து இயக்குகிறதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அவங்க வேட்பாளர்களை பார்க்கறதில்ல, விஜயை விசில பார்க்குறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் கடைசி வரைக்கும் அவங்களோட பிரச்சனை பண்ணி பெரிய அளவில் மன வருத்தத்தோடு மன வேதனையோடு தான் காங்கிரஸ் கட்சி 28க்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு பார்ப்போம். டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ தாமரை சின்னத்திற்காக வெற்றிக்காக உழைக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. புரட்சித் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ரெட்டலை, இந்த 3 தான் பிரதானம். எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி 1000 ஆண்டுகளை கடந்து இந்த கட்சி நின்று நிலைத்திருக்கும் பேசினாரு. அவருடைய இயக்கம் தோற்று விடக்கூடாது. ரெட்டலை எங்க இருக்கோ அங்கதான் என் ஓட்டு. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். ராதாகிருஷ்ணனுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளரும் திராவிட ஆய்வாளருமான திரு துரைக்கண்ணா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சகோதரா. சார், ஒரு நீண்ட நெடிய அரசியல் ஞாபகத்தை கொண்டவங்க நீங்க. பல தேர்தல் பார்த்துருக்கீங்க, எம்ஜிஆர் காலம் தொட்டு தேர்தலை சந்திச்சுட்டு வரீங்க. இந்த தேர்தல் எப்படி இருக்கு? நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 1967 நான் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனா 13 வயதில் அந்த தேர்தல் களத்தை பார்த்தேன். அன்றைய தினம் எங்கள் அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைச்சலராக இருந்ததுனால நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்து பசங்களை எடுத்துக்கிட்டு உதயசூரியனுக்கு வாக்களிங்கன்னு பிரச்சாரம் பண்ணோம். 71லேருந்து நேரடியாக தேர்தல் களத்தில் இறங்கிட்டேன். 1971 தேனி சட்டமன்ற தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் ராஜன், இப்போ பழனிவேல் தியாகராஜன் இருக்காருல, இவங்க அப்பா பிடிஆர் பழனிவேல் ராஜன் பேரவைத் தலைவர்களாக இருந்தார்ல, அவருடைய தேர்தல் நேரத்தில் தேர்தல் பணியை ஆற்றியிருக்கேன். ஸோ அதிலிருந்து தொடர்ந்து இந்த ஒரு 10-14 தேர்தல்களாக நான் பார்த்துருக்கேன். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடியான தேர்தலாக இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது. இதுவரையிலும் கடந்த 60 ஆண்டுகளாக நீங்கள் 67 to 67, 52, 67 காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்தது. அதுக்கு பிறகு 67, 70 திமுக ஆட்சி முடிந்து 77 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பிறகு திமுக வெர்சஸ் அதிமுகன்னு மாறிடுச்சு. 1977 மாறிடுச்சு. அப்படி மாறி வந்த காலகட்டத்தில் ஒரு தொடர் வெற்றியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77, 80, 84 பெறுகிறாரு. அதற்கு பிறகு ஜெயலலிதா 91, 2001, 2011, 2016 ஒரு 4 முறை, இப்போ 7 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சி. 7வது முறையாகவும் இந்த ஆட்சியை அப்படியே நீட்சியாக கொண்டு வந்து ஆட்சிக்கு வரணுங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் மிக தீவிரமாக களமாடுது. நம்ம பல பதிவுகளில் நாமளே பேசுகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே அவங்க இந்த தேர்தல் பணி மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்லாம் போட்டு ஆமாம் ஒரு கட்சி வலிமை இருந்தாலும் கூட 2024 தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்தித்தாலும் கூட அதிமுகவும் சட்டமன்ற தேர்தல் மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரணும், இந்த விட்ட ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறத அவங்களும் தீவிரமாக களமாடுகிறார்கள். பெரிய அளவில் பிரச்சார பலமுமே அவங்களுக்கு 2 தரப்புக்குமே. இங்கே திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி, கனிமொழின்னு ஒரு முன்னணி தலைவர்கள், அங்கே திரு எடப்பாடி மட்டுமே முன்னணி அப்படின்னு இருக்கிற பொழுது அவருமே இப்போ இடைவிடாத பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறார். அப்போ இதில் மக்கள் மனநிலை எந்த மாதிரி? ஆட்சி கட்சியான திமுக தொடரணுமா, இல்லை பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா அப்படிங்கிற பார்வை இருந்துகிட்டு இருந்தது. திடீர்னு தாவேக்கா உள்ள புகுந்து
தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றோம் அப்படிங்கிறவங்க வந்து தனித்துவம் களமான்றாங்க. இப்போ நமக்கு கிடைக்கிற கருத்து கணிப்புகள் மற்ற வலைத்தளங்களில் ஊடகவியலாளர்கள் மற்றவர்கள் பேசுறது பார்த்தா குறைந்தபட்சம் 18% அதிகபட்சம் 30-32% வரைக்கும் தாவேகா வாக்குகளை வாங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பல கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிதான் வந்து சொல்லி. ஆமாம். இப்போ இது யாரை வீழ்த்தி யார் ஆட்சிக்கு வரவிடாமல் செய்யும் அப்படிங்கிறத அப்போ நம்ம பார்க்கிறோம். பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுக எதிர்வாக்குகள் அப்படியே வந்தால் அதிமுக ஒரு மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரும். அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி பலத்தோடு வெற்றி பெறுமை என்றால் திமுக தனித்த ஆட்சி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் உள்ள புகுந்து இவர்கள் பிரிக்கிற இந்த 18-20 28-30% வாக்குகள் என்பது யாருக்கு சேதாரத்தை உருவாக்கும்னு பார்ப்போம். நம்ம வெளிப்படையாக பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் தான் தாவேகாவுக்கு வரும். ஏன்னா அவர் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு தான் கொண்டு போகிறார். களத்தை அப்படிதான் செட் பண்ணியிருக்காரு. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு கணிசமான வாக்குகளை பிரிக்கிற பொழுது அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுது. இது இந்த 18-20% என்பது ஏடிஎம்கேக்கு வர வேண்டிய வாக்குகள், திமுக எதிர் வாக்குகள் இங்கே தான் நேரடியாக வரணும். அப்படி வராத பட்சத்தில் ஒரு பாதிப்பை நிச்சயமாக உருவாக்குறார். அப்போ இந்த பாதிப்பு அதிமுகவுக்கு மட்டும்தானா திமுகவுக்கும் ஏற்படுமானா திமுகவுக்கும் ஏற்படுங்கிற மாதிரி சூழல் இருக்கிறது. பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக தாவேகா தான் இருக்கு. நீங்கள் குறைந்தபட்சம் 40,000 50,000 1 லட்சம் ஓட்டு வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு வல்லமை வலிமை டிவிகேவுக்கு இருக்குங்கிறத இப்போ அண்மை காலமாக நம்ம பார்க்குற கள நிலவரமாக இருக்குது. அவர் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களும் பல பேர் ஏற்கனவே பல அரசியல் கட்சிகளில் இருந்து திமுக அதிமுக காங்கிரஸ் இருந்து ஆமாம் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் வாரிய தலைவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்னு ஒரு 10-40 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களில் வெற்றி வாய்ப்பு தாவேகாவுடைய வாக்கும் அவங்களுக்கு இருக்க அதில் லோக்கல் செல்வாக்கு. நம்ம ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருந்தோம். தாவேகாவுடைய வேட்பாளர்கள் புதுமுகமாக இருப்பாங்க, ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள், அது இயக்க பற்றாளர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த தொகுதியில் பெரிய பிரபலமானவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நாம் பேசுவோம். இப்போ நான் சொல்கிறது 48-50 வேட்பாளர்கள் வந்து பிரபலமானவர்கள், அந்த தொகுதியில் தேர்தலில் அனுபவம் பெற்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள். அப்படி இருக்கிற போது அவர்களோட வாக்குகளோடு டிவிகே வாக்குகளை இணைகிற போது ஒரு 20-30 தொகுதி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா கூட சிலர் சொல்கிறாங்க. அப்படி வருகிற பொழுது அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் இந்த திமுக அணிக்கோ அதிமுக அணிக்குமோ அப்படி ஒரு நிலை வருமோ அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குது. நம்ம எதுவுமே சொல்ல முடியல. இப்போ திமுக அதிமுக நெக் டு நெக் போயிட்டு இருக்கு. இவருக்கு இணையாக திரு ஸ்டாலினுக்கு இணையாக எடப்பாடியும் பிரச்சார களத்தில் தீவிரமாக இறங்கியிருக்கிறாரு. ஏற்கனவே பல தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அவங்க ஒரு வாக்கு வங்கின்னு இருக்கு. புரட்சி திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ரெட்டலை, இந்த 3 தான் பிரதானம். இப்போ அதிமுகவை நாம் தோற்க விட்டு விடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு வேகத்தோடு அதிமுக தொண்டர்கள் பலரும் களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த வெளியேறிய வாக்குகள் திரு ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன், தினகரன், இந்த வாக்குகள் எல்லாமே அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்கும்னு தான் நம்ம பேசிட்டு வந்தோம். இப்போ என்ன கான்செப்ட் வந்துச்சுன்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துட்டால் நம்முடைய எதிர்காலம், அதிமுகவின் எதிர்காலமே பாதித்து விடும். ஒரு பெரிய தோல்வியை சந்தித்து விட்டோமே என்றால் எழ முடியாது. இந்த தலைமையை வச்சு, எடப்பாடி பழனிசாமி தலைமையை வச்சு மீண்டும் நம்ம வெற்றிக்கு போக முடியாதுங்கிறதுனால தீவிரமாக அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்கள் களமாடுகிறத நம்ம பார்த்தோம். பல தென் மாவட்டங்கள்ல எல்லாமே காப்பாற்றி அதுதான் யார் தலைமை யார் வர்றாங்கிறது இல்லை. எம்ஜிஆர் சொன்னாங்க. இப்போ நம்ம களத்துல பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடிக்கு பெருசா ஆப்போனன்ட் இருக்க மாதிரி தெரியல. ஆப்போசிட்டா பேசுற டிடிவியே கூட்டணியில சேர்த்துட்டாரு, சசிகலா தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க, ஓபிஎஸ் போய் திமுக சேர்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறப்ப எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி இல்லை. செங்கோட்டையனும் வந்து மாற்று கட்சிக்கு போயிட்டாரு. அப்ப இருக்கிற கட்சியை காப்பாத்தி ஆகணுன்ற ஒரு கடமை. அதுதான் இப்ப நிலைமை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரிந்த சக்திகளில் இருக்கிற அதிருப்தியாளர்கள் கூட கட்சி உணர்வோடு இருப்பாங்கல்ல. எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி 1000 ஆண்டுகளை கடந்து இந்த கட்சி நின்று நிலைத்திருக்கும் பேசினாரு. அவருடைய இயக்கம் தோற்று விடக்கூடாது. எந்த திமுகவை வீழ்த்துவதற்காக அவர் பாடுபட்டு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து சொத்துக்களை விட்டு வந்தாரோ அந்த கட்சியை காப்பாற்றணுங்கிறோம்.
அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு பல பகுதிகளில். ஆட்சியை காப்பாற்றணுன்ற நிலைமையில 2021 யோசிக்கல. திமுக எதிர்க்கணுன்ற அந்த ஒரு எண்ணப்பாட்டுல இப்ப 2027 அதிமுக இப்போ தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் அந்த அந்த உணர்வுக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்னதுதான், இந்த தேர்தலில் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத நிலை ஏற்படும் என்றால் பலருமே சிதறிடுவாங்க, கட்சி சிதறுண்டு போயிடும். அதனால யார் தலைமை ஏற்று கட்சியை நடத்துகிறாருங்கிறது பின்னாடி பார்த்துக்குவோம், இந்த தேர்தலில் எப்படியாவது கட்சியை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மனநிலை வந்துருச்சு. ஸோ அப்படி வர்றதுனால திமுகவுக்கு இன்னும் கூடுதல் சவாலாக இருக்கிறது. தாவேகா ஒரு சவாலாக இருக்கு, எடப்பாடி பழனிசாமியும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த இந்த அணிகளை தாண்டி ஏற்கனவே 4 முனை போட்டின்னு பேசிட்டு இருந்தோம். இதை தாண்டி வெளியில யார் ஓட்டை யார் பிரிக்கிறாங்கிறது இருக்குல்ல. ராமதாஸ் அவர்கள் சசிகலா ராமதாஸ் ஒரு 100-120 தொகுதியில் இருக்காங்க. தமிழக வாழ்வு உரிமை அவர் ஒரு 100-160 தொகுதிகளில் போட்டிருக்காரு. இதை தாண்டி கிருஷ்ணசாமி ஒரு 60-70 தொகுதிகளில் போட்டிருக்காரு, தென் மாவட்டங்களில் போட்டிருக்காரு. அப்போ இந்த இந்த சிதறுகிற வாக்குகள் யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும்? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தான் இவங்க எல்லாருமே களமாடுகிறார்கள். சசிகலா, ராமதாஸ், தாவாக்கா எல்லாமே அதற்கு எதிராக தான் களமாடுகிறார்கள். அப்போ அவங்க அந்த ஓட்டை பிரிக்கிற போது அந்த ஓட்டு இவங்க பிரிக்கிற ஓட்டும் அதிமுகவுக்கு போனதுன்னா அதிமுக ஒரு பலமான வெற்றியை பெறும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இதுதான் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. நீங்கள் தமிழக வெற்றி கழகம் பிரிக்கிற அந்த வாக்குகள் என்பது நேரடியாக திமுகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் இந்த பக்கமே இப்போ குறிப்பாக சிறுபான்மையினர், தலித்து, பெண்கள் இந்த வாக்கு டிவிகேவுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க வேட்பாளர்களை பார்க்கறதில்ல, விசில பார்க்குறாங்க. சமுதாயம், மதம், ஜாதி இதை தாண்டி அப்படி ஒரு பார்வை வந்துடுச்சு டிவிகேவுக்கு. எல்லா சமுதாயத்தினரும் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற வேட்பாளருடைய ஜாதி, மதம், அடையாளம், அவர் சமுதாயம் சார்ந்து வாக்குகளை அவர் பெறுவாருங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த கான்செப்ட் டிவிகேவுக்கு பொருந்தலை, எல்லோருமே போடுகிறார்கள். அப்போ இந்த டிவிகே வாக்குகள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த 18-20% வாக்குகள் வருகிற பொழுது ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். ஆனால் சூழல் வேறு மாதிரி இருக்கிறது. அதனால தான் இப்போ எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு யுக்திகளை வகுத்து குறைஞ்சபட்சம் 1000, அதிகபட்சம் 6000 ரூபாய் ஒரு வாக்குக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. அங்கே போய் பல தொகுதிகளில் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்த அளவில் மக்கள் முன்னே பணம் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற மாதிரி பேசணும். ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினர் அது மாதிரிலாம் இல்லை. பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க, உங்களுக்கு எது விருப்பமோ அங்கே போடுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. எனவே இந்த 2026 தேர்தல் என்பது எவராலும் கணிக்க முடியாத அளவிற்கான இது ஒரு நெக் டு நெக்கு தான் போயிட்டு இருக்கு. இன்னொன்று, திமுக வேட்பாளரோ அல்லது அதிமுக வாங்குவாங்களே 20,000, 30,000, 50,000 ஓட்டு வித்தியாசத்தில், அந்த மாதிரியான வாய்ப்பே இல்லை. ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா வாய்ப்பே கிடையாது. ஒரு 1000, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு அதிகபட்சம் ஜெயிச்ச மாதிரி தான் 800 ஓட்டு அந்த மாதிரி தான் வரும். அப்படி வருகிற பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் ஆட்சி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் அவர்களின் வாக்காளர்களை அணுகுகிற அந்த முறை, இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திலே அணி சேர்ந்திருக்கிற கட்சிகளினுடைய வாக்குகள், இது ஒரு சேருகிற பொழுது திமுக ஓரளவுக்கு கணிசமான இடங்களை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பொது பார்வையா இருக்கு. ஆனா இப்போ ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ திமுக கூட்டணி நடத்தா எக்கச்சக்க கொடிகள் இருக்கு, எக்கச்சக்க கட்சிகள் இருக்கு. கூட்டணி கட்சிகள் அந்த தலைமையோட ஒன்னா இருக்காங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகளை நடத்திய விதம்ன்றது பல பேருக்கு பிடிக்கவில்லை. குறிப்பா மக்கள் போராட்டங்களுக்காக களத்தில் நின்று இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டு குறைச்சு கொடுத்ததும், மக்கள் போராட்டம்னா என்னன்னு இது வரைக்கும் களத்தில் இறங்கி பார்க்காத ஒரு கட்சியான தேமுதிகவுக்கு 10 சீட்டை தூக்கி கொடுத்ததும், ராஜ்யசபா தூக்கி கொடுத்ததும் ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்தது. குறிப்பா விசிகாவுமே சீட்டு கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு வார்த்தை விஷயங்களுமே இந்த பிரச்சனைகள் அதிமுக கூட்டணியை விட கூட்டணி மட்டும் கட்சிகள் மட்டும் தான் திமுகவோட இருக்கு. கட்சி ஓட்டுகள்லாம் எங்க போகுதுன்னு ஒரு கேள்வி. அதுதான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் கடைசி வரைக்கும் அவங்களோட பிரச்சனை பண்ணி பெரிய அளவில் மன வருத்தத்தோடு மன வேதனையோடு தான் காங்கிரஸ் கட்சி இந்த 28க்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்.
இப்போ இந்த ராகுல் பிரச்சாரத்துக்கு வராதது, ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தாதது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி. கார்கே வந்து காங்கிரஸ் பேசுறாரு. இப்ப கார்கே வந்து சொல்றாரு இந்தியாவே வந்து ஸ்டாலின் பின்னாடி இருக்குன்ட்டு. ஏன் இத்தனை நாள் ராகுல் வரலன்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால உள்ளுக்குள்ள அந்த மன வருத்தங்கள், வேதனைகள் கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கு. ஆனால் தேர்தல் என்று வந்து விட்டால் கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுதுங்கிற அந்த போக்கு என்பது கட்சியினுடைய தொண்டர்கள், உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கும். எனவே இந்த முறை விட்டோம்னா, வாய்ப்பு விட்டோம்னா, நமக்கு இந்த 4 சீட்டு 3 சீட்டு கூட நம்ம எம்எல்ஏவாக வர முடியாதுங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அப்படியே இருந்து வேலை பார்ப்பாங்க. எதிரான வேலைகள், உள்ளடி வேலைகள் இருக்காது பெரும்பாலும். ஆனால் ஒரு சில தொகுதிகள், அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற தொகுதிகள் இருக்குல்ல, அதில் வந்து வேட்பாளர்கள் தேர்வில் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்தது. அது ஒரு செட்பேக் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதி கை நழுவி போயிடும். கூட்டணி கட்சிகளில் இருக்கும். இப்போ பண்ருட்டி போன்ற தொகுதிகள், திருப்பூரூர் போன்ற தொகுதிகள்லாம் வந்து நெகட்டிவா பார்க்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்ருட்டில் போன வாட்டி வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணி சார்பாக ஜெயிச்சிருந்தாரு. இந்த வாட்டி வேல்முருகன் தனியா போய் நிற்கிறாரு. அந்த இடத்த விசிகா கிட்ட கொடுத்துருக்கு திமுக. அப்போ வேல்முருகன் போயிருக்காரு. வேல்முருகன் உங்களுக்கு வேண்டாம்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா திமுக அந்த இடத்துல கேண்டிடேட் நிற்கணும். ஏன் விசிகா கிட்ட கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா அது மாதிரியான சில உள்ளடி வேலைகள்லாம் நடந்திருக்குங்கிறது 2 தரப்பிலுமே இருக்கு. வெற்றி பெற வாய்ப்பில்லாத பல தொகுதிகளை கொடுத்துட்டாங்கிற மன வருத்தம் என்பது இந்த பக்கம் திரும்ப வீடியோல ஓப்பனாவே ஆமா, பேசுறோம். இந்த நாங்க அரூர் கேட்டோம், இவங்க அரக்கோணம் கொடுத்தாங்க. நாங்க பல்லாவரம் கேட்டோம், இவங்க பண்ருட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு இந்த கூட்டணி சிக்கல் என்பது, கூட்டணியில் மன வருத்தம் என்பது நிச்சயமாக இருக்கும், எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் நான் குறிப்பிட்டது மாதிரி தேர்தல் என்று வந்துவிட்டால் வெற்றி முக்கியம். அந்த வெற்றிக்காக நாம் களமாட வேண்டும் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் களம் இறங்கினா வெற்றியை சாத்தியப்படுத்தலாம். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு, அமமுகவுக்கு, டிகே வாசனுக்கு தொகுதியை ஒதுக்கீடு குறைவாக இருந்தாலும் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அமைச்சர்களாக இருந்தவங்க 4 முறை 3 முறை அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற அந்த வருத்தம் என்பது அவர்களுக்கு இருக்கு. குறிப்பா தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்த தொகுதியில வந்து 5 தொகுதியுமே யாரும் வெற்றி பெற முடியாதுன்னு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அதை குறி வைக்கிறாங்க. அந்த பாமகவுக்கு, பாஜகவுக்கு, அமமுகவுக்கு, வாசனுக்கு கொடுத்த அந்த இடங்கள்ல நம்ம ஈஸியாக காலி பண்ணிடலாம். அங்கேயெல்லாம் ரெட்டை இலச்சின்னம் இருந்தால் நமக்கு வெற்றி சாத்தியம் இல்லை. ஆனால் இவர்கள் தோழமை கட்சி என்பதால் அந்த இடத்த குறி வச்சு பார்க்குறாங்க. குறிப்பா பூந்தமல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிக்கிற கேண்டிடேட் ஏழுமலை அவர்கள் குக்கர் சின்னத்தில் நிக்கிறாரு. அதிமுக கூட்டணியில ஏற்கனவே அதிமுக லோகோல நின்று எம்எல்ஏ ஆனவரு. அதுக்கப்புறமா ரிசைன் பண்ணிட்டு டிடிவி தினகரனோட போயிட்டாரு. இப்ப அவரு அந்த இடத்துல அதிமுக சின்னத்தில் நின்றிருந்தா திமுக சின்னத்தில் நிக்கிற கிருஷ்ணசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியா இருந்திருப்பாரு. ஆனா இப்ப ஒரு குக்கர் சின்னத்தில் நிக்கிறதுனால அதிமுக காரங்களே வந்து குக்கர்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு சில இடங்கள் வந்து சஞ்சலப்பட்டு நிக்கிறாங்க. ஏன்னா இங்க இருந்து பிரிஞ்சு போன கட்சி இவ்வளவு நாளா வந்து களத்துல வந்து மோதல்ல இருந்த ஒரு கட்சி. அப்ப அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஜனங்களும் வந்து பாத்தீங்கன்னா, சரிப்பா உன்னதான் தெரியுங்கப்பா, ரெட்டையில ஓட்டு போட்டுறோம்ப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ரெட்டையில இருக்காது, குக்கர் தானே இருக்கும். இப்ப ரெட்டலைக்கு மாற்ற குக்கர்ன்றது இவங்க பதிவு வைக்கணும்ல. உண்மைதான். ஏன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இப்ப டிடிவி தினகரன் வந்து ஒரு கட்சி தொடங்கிய தொடக்கம் முதலே ஒரு 9-10 வருஷமா எடப்பாடிக்கு எதிரான கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு திடீர்னு போய் ஒரு அண்ணன் தம்பி பங்காளி சண்டை முடிஞ்சு அதுல பலருக்கு நிர்வாகிகள் மற்றவங்களுக்கு அதிருப்தி இருக்கு. பல பேர் திமுக உட்பட பல பேர். ஆமா தஞ்சை ரங்கசாமி உட்பட பலருமே பெரிய முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வெளியேறி போயிட்டாங்க. ஸோ அந்த அதிருப்தி என்பது இருக்கும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டலைனா தான் போட்டி கடுமையாக இருக்கும். அப்படி வருகிற பொழுது தான் வெற்றியை சாத்தியப்படுத்துவதற்கும் இருக்கும். இப்போ இந்த தோழமை கட்சிகள் வந்து பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் அவங்கவுங்க மாம்பழத்தில் அதில் எதில் நிற்கிற போது அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவனே கூட ஒரு தீவிரத்தன்மையோடு இரட்டை இலை சின்னத்திற்காக போய் அவன் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு இந்த திண்ணத்தை கொண்டு போய் முன்னிலைப்படுத்துவது ரெட்டைலுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரை மத்திய தொகுதியில சுந்தர் சிக்கு கிடைக்குது. ரெட்டையில நிற்கிறாரு. அதனால பிடிஆருக்கும் சுந்தர் சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழுபறி இருக்கு, நெக் டு நெக் இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. திருவிக்கா நகர்ல பொற்கோடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரெட்டையில சின்னத்தில் நிற்கிறார். அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க முடியும். மற்ற இடங்கள கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சின்னத்தில் இல்லை தாமரை நிற்கிறவங்களுக்கு யாருமே அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குதுல்ல. இவங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு, இவங்களுக்கான ஆதரவு அதிகமா இருக்கு, திமுக ஒரு டஃப் கொடுப்பாங்கன்ற ஒரு வார்த்தையே வர மாட்டேங்குது. நிச்சயமா அதுதான் நம்ம காலங்காலமாக ஒரு 50 வருஷமா உதயசூரியன் ரெட்டலை இதுதான் ஆட்சி அதிகாரத்தை மாற்றி கொண்டு வருகிறது.
அடுத்தடுத்த சின்னங்களை கொண்டு போய் மக்கள்ல சேர்க்கறதுக்கே பெரிய அளவுல பெரிய பிரச்சனைகள் நிச்சயமா இப்ப இருக்கு. தாமரை சின்னத்தெல்லாம் அதை கொண்டு போய் அதிமுககாரங்க எப்படி போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க 33 தொகுதியில ஆமா மிகப்பெரிய ஆமா ஒரு இப்ப கேள்வி இருக்குல்ல. ஜி.கே. வாசன் அவருடைய அந்த பழைய சைக்கிள் சின்னத்துல கூட 1-2 ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரும் தாமரை சின்னம் என்று வருகிற பொழுது இந்த தாமரை சின்னத்திற்காக வெற்றிக்காக உழைக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு அந்த கேள்விக்குரிய. பார்வை ஒரு கேள்வியா இருந்தாலுமே எதிர்த்தரப்புல இருந்து இருக்கிற வாதம் பாஜக உள்ள வந்துரும் பாருங்க, பாஜக தான் நிக்குது அப்படின்ட்டு ஈஸியா வந்து இந்த ஃபீல்ட க்ளோஸ் ஆமா ஆமா அதுதான் இப்ப டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. அதிமுக ஆட்சி வந்தா என்டிஏ தான் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, மத்திய அரசு தான் இவங்களை வந்து கைக்கூலியா குறிப்பா ராகுல்ல இருந்து பயன்படுத்தி. கெஜ்ரிவால் இருந்து கமல்ல இருந்து வரவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஓவைசி உட்பட எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஆமா அப்ப அப்ப அந்த அந்த புரிதலோடு ஜனங்கள் இருக்கிற பொழுது நீங்க அந்த சின்னத்தை முன்னிலைப்படுத்தி வெற்றியை ஈட்டுவது என்பது மிக 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 சிரமம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப தாமரை சின்னத்திற்குன்னு தனியா ஒரு 27 தொகுதி, இவருக்கு ஒரு 5 தொகுதி, 32-40 தொகுதி, அதுல ஒரு 3-4 தொகுதி தான் ஜெயிக்குங்கிற மாதிரி ஊடகங்கள்ல வலைத்தளங்கள்ல அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. அப்ப இந்த சரிவு பின்னடைவு என்பது அப்படியே அதிமுகவுக்கு தான் கொண்டு வந்து விடும். பாஜக வாங்கின இந்த 27 தொகுதிகள்ல 2-3 பேரோட பேர் தான் அடிப்படுது. மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா இருக்காங்கிற மாதிரி பயங்கர செய்திகள்லாம் டஃப். பார்க்க முடியுது. முன்னணி தலைவர்களே கூட இப்ப சாத்தூர்லயே பயங்கர டஃப்னு தான் சொல்றாங்க. ம். அவர் திருநெல்வேலியில சாத்தூர், இருந்து இங்க வந்ததுனால. கோவை தெற்குல இவங்க வானதி நிக்கிறதா ஆமா சரி. ஆமா மயிலாப்பூருமே வந்து பாத்தீங்கன்னா டஃபா இருக்கு. குறிப்பா அதிமுகவோட ஓட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாஜகவுக்கு கொடுத்தனால தாவேக்கா வாங்கிட்டு போகுது, செல்லும் வாங்கிட்டு போறாருன்ற மாதிரி செய்திகள் எல்லாமே வந்து பார்க்க முடியுது. அப்ப அப்படி இருக்கிறப்ப இந்த சின்ன சார்ந்த விஷயங்கள ஒரு தவறு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. 2016ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை மொத்த பேரையும் கூப்பிட்டு வச்சு 234 தொகுதியிலுமே ரெட்டையில தான் நிக்கணும் அப்படின்னு கருணாஸோட சின்ன சின்ன கட்சி உட்பட அடையாளப்படுத்தப்பட்டது அந்த ஒரு டைம்ல தானே. அதுதான் அவங்க சாமர்த்தியமா அதை பண்ணாங்க. 234 தொகுதியில இரட்டையிலேயே களம் இறக்கினதுனால தான் அந்த ஆட்சியினுடைய நீட்சியா இன்னொரு ஆட்சியை கொண்டு வர முடியுது 32 வருஷத்துக்கு பிறகு. அது வரைக்கும் புரட்சியர் எம்ஜிஆர் தான் 77, 80, 84 தொடர் வெற்றியை கொடுத்தார். இவங்க அப்படி இல்லை. 89, 91, 96, 2001 மாறி மாறி திமுக அதிமுக வந்தது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2016 தேர்தலில் அவர்கள் 234 தொகுதியிலும் இந்த ரெட்டைலையை வேட்பாளராக நிறுத்தியதன் விளைவாக தான் 134 இடங்களில் வெற்றி. 100 இடங்களில் தோற்றுருச்சு கட்சி. 100 இடங்களில் தோற்று விட்டாலும் 134 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடிகிறது. அந்த வல்லமை வலிமை சின்னத்திற்கு இருக்கிறது. அந்த சின்னத்தை முன்னிலைப்படுத்தி போற போது தான் நமக்கு வெற்றி சாத்தியம் அப்படி இருக்கு. கட்சியினர் மத்தியிலுமே எடப்பாடியா, ஓபிஎஸ்ஆ, சசிகலாவான் ஒரு பெரிய ஒரு நெருடலோ ஒரு குழப்பமா இருந்தப்ப பல பேர் சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும். பெரும்பாலானவர் சொன்ன விஷயத்தை பார்க்க முடியாது. ரெட்டால எங்க இருக்கோ அங்கதான் என் ஓட்டு. எம்ஜிஆர் கட்சி ரெட்டால அந்த சின்ன எங்க இருக்கோ அங்கதான் என் ஓட்டு. இன்னைக்கும் அந்த மனநிலைக்கு தான் வந்திருக்காங்க. இது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சி அவர்களுடைய சின்ன ரெட்டையில வெற்றியில சொன்னோம். நாங்கள் காலங்காலமாக இந்த சின்னத்துக்கு தான் போடுவோம். இப்போ புதிய இளைஞர்கள் மத்தியில் 1-2 தேர்தல்களில் ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள் மத்தியிலேயே கூட இந்த முறை நாங்கள் டிவிகேவுக்கு போட போகிறோம். தலைவரும் இல்லை, திரு எம்ஜிஆரும் இல்லை, அம்மாவும் இல்லை, நாங்கள் டிவிகேவுக்கு போகிறோம், இவங்க பிஜேபி கூட போயிட்டாங்க. அப்படி ஒரு மனநிலையும் இருக்குது. இப்போ இந்த வாக்குகள்லாம் யாருக்கு சேதாரத்தை உருவாக்க போகிறது அப்படிங்கிறது தான். நான் குறிப்பிட்ட இந்த இத்தனை அணிகளாக களத்தில் போய் சிதறடிக்கிறார்கள், வாக்குகளை சிதறடிக்கிறார்கள். அந்த சிதறடிப்பு என்பது திமுகவுக்கு கை கொடுத்துரும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு. ஏன்னா அது கன்சாலிடேட் ஆகி இங்கே பிரதான எதிர்கட்சி அதிமுக என்டிஏ அணிக்கு வந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். ஆனால் சீமான் ஒரு 8%, 10%, இவர் ஒரு 20%, 30% பிரிச்சுக்கிட்டாங்கன்னா மீத 28-30 தான் என்டிஏக்கு இருக்கும். ஒரு 40%, 100% வாக்குல 40% திமுக அணி வாங்கிட்டு வந்துடும், மேலே போயிடுவாங்க. இப்போ இவங்க அந்த 60 20 30 10 பிரிச்சுக்கிறதுனால ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத சூழல் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் கூட போராட்டம் கடுமையாக இருக்கு. இப்போ இன்னும் 23ஆம் தேதி இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகிறது? கிட்டத்தட்ட இந்த முறை என்னுடைய கணிப்பு ஒரு 80-85% வரைக்கும் வாக்குப்பதிவு இருக்கும். நிறைய பெரிய அளவுல வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கும். பாண்டிச்சேரியில 90% அது அந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது டிவிகே வந்ததனுடைய விளைவாக நிச்சயமா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம். எனவே இந்த தேர்தலை பொறுத்தளவில் இவர் உறுதியாக வெற்றி பெற்று, ஏன்னா பெரிய அளவில் ஆதரவு அலையோ எதிர்ப்பு அலையோ இல்லை.
எதிர்ப்பு இருக்கிறது. ஒரு குழப்பால தான் இருக்கு. பெரிய அளவுல இல்ல. அதிமுக ஆட்சிக்கு வரும், அதுக்கு ஆதரவு அலை இருக்கானா அதுவும் இல்லை. தேர்தல் வாக்குறுதியும் பெருசா டிஃபரன்ஸா இல்ல, ஒரு சிமிலரா தான் அப்படியே தான் போட்டு 8,000 அது 10,000 இவருக்கு மீட்சுன்னா அதை போய் கடையில் வாங்கிக்கோங்க, வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. காசா குத்தர் நீ கடை குத்துறேன்னு தான் சொல்றேன். ஏற்கனவே இந்த ஒரு உதவித்தொகை, மாதாந்திர உதவித்தொகை 2000 கொடுத்துறேன்ட்டாரு. மொத்தமாக ஒரு 3000 இந்த தேர்தலை காரணம் காட்டி மார்ச் ஏப்ரல் மே 3 மாதத்துக்கும் 3000 ஒரு 5000 ரூபாய் போட்டது. இந்த 5000 ரூபா கிட்டத்தட்ட 1,31,00,000 வாக்காளர்களுக்கு, அது 1 கோடி பெண்கள் வாக்குகள் அப்படியே திமுக அள்ளிடும். அந்த பார்வையும் இருக்கு. எனவே தான் நான் சொல்றது, மிக கடுமையான போட்டி இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டி கடுமையாக இருக்கும். குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலாவது மிக குறைவான இடங்களை ஒரு 100-130 இடத்துக்குள்ள திமுக வெற்றி பெறுவதற்கு, இவங்க ஒரு 60-70 தொகுதி அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை மாற்றக்கூடிய வல்லமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கா அப்படின்னா, அந்த வல்லமையை இருப்பதான ஒரு பிம்பத்தை அதிமுக கட்டமைத்து பொதுமக்களுடைய வாக்குகளை, இந்த கட்சி சாராத பொதுமக்களுடைய வாக்குகளை பெருமை என்றால் அதுவுமே நெக் டு நெக் தான் வரும்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பா திமுக கூட்டணியில் இருக்க முக்கியமான தலைவர்கள், திருமாவாகட்டும் சரி, கமல் ஆகட்டும் சரி, இன்னும் பல பேர் ஆகட்டும் சரி, பேசுகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறது பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி அப்படின்ற விஷயங்களை பேசுகிறாங்க. பாஜகவின் முகமாக விஜயை அடையாளப்படுத்துவது சரியா இருக்குமான ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம், நிச்சயமாக. அதாவது விஜய் அரசியல் கட்சி தொடங்குற போது பாஜகவுடைய பி டீம்ங்கிற மாதிரி தான் திமுக ஒரு விமர்சனம் வச்சாங்க. அவர் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள்லாம் கூட விமர்சனம், எல்லாருக்குமே அந்த பார்வை இருந்தது. அவரும் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு பிரதான அரசியல் எதிரி திமுகவுக்கு எதிராக மிக கடுமையாக பேசினவர், கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பெரிய அளவில் எதுவும் பண்ணல. கொள்கையே ஆமா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இவருக்கான கொள்கை, செயல் திட்டம், என்ன லட்சியம் அப்படிங்கிறது இன்னும் இறுதிப்படுத்தலை. அவ்வப்போது என்ன தோணுதோ அதுதான் பேசிட்டு போறாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு என்னவெல்லாம் அந்த இவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல, எதுவெல்லாம் டிவிகேவுக்கு உடன்பாடு, மாநில வளர்ச்சியில இந்த புதிய திட்டங்கள் அறிவிப்பு, இவங்க நிதி போதலை அப்படின்னு சொல்றாங்க. இதுல உங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இன்னும் தெளிவுபடுத்தலை. அதே மாதிரி இப்போ அண்மையில வந்திருக்கிற இந்த மகளிர் ஒதுக்கீடு ஆகட்டும், அல்லது மறுவரையறை இருக்கட்டும், இது தொடர்பாக ஒரு பிரதான கட்சி களத்துக்கு வந்திருக்கிறவங்க கருத்து சொல்லலை. அப்ப இது சந்தேக பார்வையை எழுப்புது. திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு பேசலை, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, இதுதான் ஒரு சந்தேக பார்வை. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்லுகிற சிறுபான்மை தலித்து மக்கள், பெண்கள் வாக்குகளை பெருமளவு ஈர்ப்பதற்கு விஜயை தனித்து விடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக ஒரு பின்னணியிலிருந்து இயக்குகிறதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்று கூடுதல் தகவல் என்னன்னா, மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தபோது, ஒருவேளை அதிமுக என்டிஏவுக்கு பெரும்பான்மை கிடைக்கிறேன்னா விஜய் ஒரு கணிசமான இடங்களை வெற்றி பெறுவார், விஜயோடு இணைந்து நாங்கள் கூட்டணி ஆட்சியை அமைப்போம் அப்படின்லாம் பேசுகிறார். அப்போ இந்த பார்வை அங்கிருந்து வருகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மாநிலத்தில் இருக்கிற முன்னணி தலைவர்களோ அல்லது டெல்லியிலிருந்து வருபவர்களோ விஜயை பெரிய அளவில் அவங்க அட்டாக் பண்ணுறதில்லை, விமர்சனம் பண்ணுறதில்லை. அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்து அவர் இல்லாத பொழுது அப்போ பாஜகவே நிச்சயமாக விஜய் இங்கே வருவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதிர்பார்ப்பு இருந்தது. அது இல்லாத பட்சத்தில் தனித்து என்று போகிற பொழுது இவர்கள் வெற்றியை, அதிமுக வெற்றியையும் அது பாதிக்கும் என்ற போதும் பாஜக பின்னணியிலிருந்து இதை இயக்குகிறதுங்கிற பார்வை நம்ம மறுதளிக்க முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. சார், அதை தாண்டி விஜய் மாதிரியான ஒரு நியூ பிளேயருக்கு இந்த எலெக்ஷன் எப்படி சவாலாக இருக்கும்? விஜய்க்கு விஜயோட கட்சினா இருக்கும் இல்லை, அரசியல் களத்துக்கு வருகிற பொழுது ஒரு கட்டமைப்பு, வலுவான கட்டமைப்பு இருக்கணும். அந்த கட்டமைப்பு என்பது கிராம பகுதிகளில் ஒவ்வொரு பூத்துலையும் இருக்கிற ஒரு 68,000-70,000 பூத்து இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு பூத்துக்கு 5 பேர் 10 பேருன்னு போட்டு அவங்க தான் வீடு வீடாக போய் கொண்டு வருவாங்க. அந்த பயிற்சி என்பதும் முயற்சி என்பதும் தாவேக்காவுக்கு இல்லை, அது நிதர்சனம், அது எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை. இப்போ இந்த அழைத்து வாக்களிக்கக்கூடிய வல்லமை திமுக அதிமுகவுக்கு இருக்கும், லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆனால் தனக்கு தானாக வருகிற கூட்டம்
தானாகவே வாக்குகளாக மாறும் என்கிற பார்வை விஜய்க்கு இருக்கு. இவங்க எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் பிரச்சார கூட்டங்களுக்கும் திமுக அதிமுக ஆட்களை பணம் கொடுத்து அழைச்சிட்டு வராங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் விஜய் வருகிறார் பிரச்சாரத்துக்கு உடனே தன்னெழுச்சியாக கூட்டம் போகுது. அவர் இன்றைய தினம் இந்த பிரச்சார கூட்டம் ரத்தாயிடுச்சு வரலன்னா அங்கே 10,000 பேர் நிற்கிறான். வரலன்னு அறிவிச்சது பிறகு எப்படியாவது வந்துடுவார் அப்படின்னு. அப்போ இந்த கூட்டங்கள் தனக்கு வாக்குகளாக மாறும். இதை ஒரு பயிற்சி பயிற்சி களமாக வைத்துக்கொண்டு அடுத்து நம்ம என்ன மூவ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த விஜய் மனசில் வச்சுட்டு தான் இருக்கிறாரு. கட்டமைப்புகள் உருவாக்குவதற்கான அந்த பணிகளும் கூட நிச்சயமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதிர்வரும் தேர்தலில் அவங்க வெற்றிக்கு அந்த அடிப்படை கட்டமைப்பு கை கொடுக்கும். இன்னும் 1-2 தேர்தலுக்கு பிறகு தாவேக்காவுடைய வலிமை என்னங்கிறத நம்ம புரியும். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களுக்கு நன்றி.